என்ன கூடாப்பா அதெல்லாம் கிழிச்சு அது என்ன சும்மா சிம்பிளாக கொஞ்சம் இல்லை. ஸோ இதுதான் மெயின் ஸ்டேஜாக இருந்த இரவு வந்துட்டு நடந்த இசைக்குழுக்குரிய அதுக்குள்ள புயலும்பு நிலத்தில் குளத்தில் ஓடி எப்படி புயலும்புன்னா யோசிப்பேன். நல்லா இருக்குண்ணே. இப்போ வந்து நாங்கள் அப்பாவுக்கு இந்த லிப்டோக்கா பழக்குவோம் ஏன்னு சொன்னால் இப்போ கடை பயணம் வேண்டாம் போக போகிறீங்க. நாங்கள் இல்லா காலம் என்ன போறீங்க அமத்த நாள் தான் பெஸ்ட்டாக போகணும். சரி அப்போ நீங்கள் இதில் வாங்க நாங்கள் இதில் படியாக வரோம். பெருமளவில் கடையெல்லாம் திறப்பு இல்லை. இந்த வருஷத்துக்குரிய வந்து ஃபுல்லாக பயணங்கள் தானே. நிறைய நாளில் இப்படியான வார்த்தை ஒன்றை விட்டுருக்குறேன் நல்ல வார்த்தையே. ஆனால் இரவு நடந்த கடும் நடையா ஒரு மாதத்துக்குள்ள போயிடுச்சு. ஆட்டோக்காரங்க நம்ம பார்த்து எங்கள் ஆட்டோ ஒன்று பார்த்தீங்கன்னா கொழும்பே வடிதான். உங்கள் அப்பா அவங்க டபுள் பஸ் டபுள் தட்டு பஸ் ஒரு 100 ஒரு 40 ஆக்களுக்கு இருந்தாலும் பொறுக்கியா சண்டை இருக்கும். வேறு கொழும்புல வேலைக்கு வந்த ஒரு படிக்கணே புது சண்டை ஆட்டோக்காரனாலே கடத்த முயற்சி செஞ்சுக்கான். அப்போ நாளைக்கு வந்து அம்மா அப்பா உண்டு அம்மா அப்பா எங்களை தான் நம்பி அனுப்பிடுவேன். அப்போ உனக்கு கொண்டு யாரை பார்க்க சொல்கிறேன் கொடியில் கேட்டேன்னு சொல்லிவிடு. கொடி இந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண வடி மாதிரியே இல்லைடா. அப்பா அந்த டைம் வச்சு கொடுத்துருவாங்களே நல்லா தான் பொலியில் போகல. அப்பா நீங்கள் ஒரு காரோட பழகி இருந்தால் கார் கொண்டு இருக்கீங்களா கொழும்புல? விட்டுட்டு ஃப்ரீயாக நடந்து அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் வந்து நிற்கிறோம். இன்றைய தினம் அதாவது வந்துட்டு புது வருஷம் முதலாவது நாள். ஸோ வந்துட்டு இந்த புத்தாண்டு வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு நல்லதாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி கொண்டு அப்போ இன்றைய தினம் வந்துட்டு இரவு நாங்கள் வந்துட்டு பயணம் படுக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு சிலவில் காலையில் படுக்கிறோம். வந்து இப்போ எதுவாக இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் அதாவது 31ஆம் தேதி நைட் வந்துட்டு கொழும்புல நியூ இயர் செலிப்ரேஷன் வந்துட்டு கோல்ட் ஃபேஸில் என்ன மாதிரி நடந்த அப்படின்றத வந்துட்டு நாங்கள் எங்களுடைய எஸ்கே சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காத நீங்கள் வந்துட்டு பாருங்கள். உண்மையிலே வந்துட்டு நாங்களே வந்து பார்த்து பிரமிச்சு போனோம் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ தூரம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அதாவது 1ஆம் தேதி பகல் வந்துட்டு கொழும்பில் குறிப்பாக அந்த கோல்ஃபேஸ் ஏரியாவில் வந்துட்டு என்ன மாதிரி வந்து செலிப்ரேஷன்ஸ் வந்துட்டு போகுது, என்ன மாதிரி க்ரௌட் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லுவோம்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே வந்துட்டு நாங்கள் ரூமில் படுத்துருக்கேக்குள்ளே அந்த வெடி சத்தம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் வந்து நினைக்கிறேன் இவன் வந்து வாஷ்ரூமில் என்னடா இது நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நினைக்கிறேன் வந்து ஒரு டைம் செட் பண்ணி இந்த கொழும்பு அந்த கடத்தெருவில் இருக்கக்கூடிய அந்த கடைக்காரர் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு டைம் செட் பண்ணி ஒவ்வொரு தெருவுக்கு தெரு வந்துட்டு அது ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சாங்களோ சரியா வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நோமலாக இருப்பாங்க அந்த வெடித்த அந்த வெடி பேப்பர்கள் இருக்கிறது. அது இப்போ நான் கொஞ்சம் முன்னே பார்த்தா வந்து அந்த க்ளீன் பண்ணுறவங்க வந்து க்ளீன் பண்ணி கொண்டு வந்தவங்க அந்த பார்த்தது ஸ்டில் வந்து க்ளீன் பண்ணி கொண்டு இருக்காங்க. முதல் வந்து பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்படியே ரோட்டு ஃபுல்லாக வந்து அந்த வெடி பேப்பராலாம் வந்துட்டு நிறைஞ்சு போயிருந்தது. ஸோ அவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு வெடி அது என்ன சத்தம் அதோட அந்த வெடி இந்த சத்தம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாதாரண வெடி மாதிரியே இல்லைடாப்பா. ஏதோ பெரிய ஒரு குண்டு வெடித்த மாதிரி அவ்வளோ ஒரு கட்டும் சவுண்ட் அப்படியே கொழும்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு புகை மண்டலமாக வந்து புகை வந்துட்டு எழும்பிச்சு வந்து என் மெட்டஃபோனில் வந்து வீடியோ எடுத்தேன். அதை நான் ஏற்றி போட்டு ஆட் பண்ணி எடுத்தேன். அப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து விலகிட போகிறோம். இப்போ கொஞ்சம் முன்னே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரோடெல்லாம் வந்துட்டு சனமே இல்லாமல் இருந்த வந்துட்டு அந்த வடியை கொளுத்து மட்டும் அந்த வடியெல்லாம் கொளுத்து முடிஞ்ச அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பழையபடி வந்துட்டு க்ரௌட் வந்துட்டு கூடி இருக்குது. இப்போ வந்துட்டு என்னென்று வேனை கொண்டு வெளியில் போகிற வேண்டும் யோசனை ஆகின்னு சொன்னால் நேற்று நம்ம நைட் போகணுன்னு நினச்சா வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்கும் இந்த அவ்வளோ வந்து க்ரௌட்டாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போவும் இனி கொஞ்சம் மாலையாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சனப்பழக்கம் அதாவது கொஞ்சம் வெளியில் வலுக்கிடுவாங்கன்னு சொன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் பெருமளவில் கடையெல்லாம் திறப்பு இல்லை. சும்மா நினைக்கிறேன் வந்துட்டு ஒரு 4 காண்டி திறந்து போட்டு வந்துட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில கடைகள்லாம் வந்துட்டு திறந்துருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது.
அதுவுமே வந்து நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கொஞ்சத்தில் வந்து போட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வந்துட்டு எங்களுடைய இந்த புது வருஷம் முதலாவது நாள் வந்து நாங்கள் கொழும்புல நிற்கிறோம். ஸோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னப்பா அப்பாவுக்கு வந்துட்டு எத்தனை 63 நாளோ 63 60 தொடங்கியிருக்கு கூட. சரியா, அப்போ 64வது வயசில் வந்து அப்பா முதலாவது தரமாக வந்துட்டு கொழும்புல நியூ இயருக்கு வந்துட்டு அழிக்கிறார் வந்து. ஸோ வந்து நாங்கள் இப்போ பார்ப்போம் நியூ இயர் செலிப்ரேஷன் கொழும்புல வந்துட்டு இந்த மாதிரி போய்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு அதே மாதிரி ஹாப்பி நியூ இயர் சொல்லி விடுங்க எல்லாரும். ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் புது வருஷ வாழ்த்துக்கள். ரைட். என்ன கூப்பிடாப்பா வா அதெல்லாம் கிழிச்சு ரோட்டால வாகனம் போக பயப்படுதா வா. பயந்துட்டாள். அது டைம் வச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. நல்லா தான் பொலியில் போகல போயிருந்தா பார்த்துக்கா வாகனம் ஓடிக்க இப்படி பைக்கில் வரைக்க ஓடிக்க பிடிக்கும். என்னத்தை நம்பி போகிறது வடிக்கான்னு திடீர்னு வடிக்கும் கிடந்து ஓட்டு பார்த்து எல்லாம் ரோட்டுக்கு ரோட்டு போட்டி வைப்பான் நினைக்கிறேன்டா. கடைக்காரில் வச்சு கொடுத்துருவாங்க. அதான் கடைக்காரர் கொடுத்துருவாங்க. அவ்வளோ பிஸ்னஸ் ஆகும் பட்டி பிஸ்னஸ். தண்ணி ஊற்றி நோக்குறாங்க. நேரம் செட் பண்ணி வச்சு நேரம் செட் பண்ணி வச்சு கொடுத்துருவாங்க. 10 கொண்டா கரைச்சல். அங்கே தண்ணி இல்லையா நோக்குறாங்க. விளையாட்டு திடீரென்று வெடிச்சிடாங்க. ஆட்டமே எவ்வளோ நிற்கிறாங்க. திடீரென்னு ஒன்று வெடிக்கிறோம். இப்போ கட்டஞ்சேரி அதான் வெடிக்குமா அப்படி கிடந்து. ஆமாம் எல்லா ரோட்டுண்டாப்பா பார்த்து அதில் நிற்க சாடியா பயமாக இருக்கும் மக்களுக்கு. என்னப்பா சத்தம் அப்பா தூள் அலும்பு எங்கேயோ. டைமிங் அங்கே அதுக்குள்ள புயலும்பு ரெண்டு ராசா அங்கேப்பா அதுக்குள்ள புயலும்பு நிலத்தில் குளத்தில் ஓடி எப்படி புயலும்புன்னா யோசிப்பேன். ராசா என்னடா பாய் சரி இது இவங்களுக்குள்ள உள்ள ஒட்டுமே உண்டு. டைமிங் செட் பண்ணி வச்சு கொடுத்துறாங்க. சரி ஓகே. அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் இப்போ நாங்கள் அப்போ படியாகவும் லிஃப்ட் ஆகுமோ நோ அது நீங்கள் எனக்கு தெரியும். நீங்கள் அப்படி தான் இல்லை எனக்கு தெரியும். நீங்கள் அப்படி தான் சொல்லி அப்புறம் கவிதா நீ ஒன்றும் செய்யாது. இப்போ வந்து நாங்கள் அப்பாவுக்கு இந்த லிஃப்ட் யோகா பழக்குவோம். என்ன சொன்னால் இப்போ கடுப்பு பயணமே தான் போக போகிறீங்க. அதுதான் சொல்கிறேன். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் என்ன செய்யறது. நாங்கள் இல்லா காலம் என்ன புரியும். இப்போ இப்போ நீங்கள் மேலே கீழே போகணும். மேலே போகணும். ஏன் மேலே கீழே இல்லை போகணும். பேன் கீழே இல்லை நீங்கள். சரி இப்போ இதில் கீழே மேலே ரெண்டு அடையாளம் இருக்குது. ஒன்று மேலே ஒன்று கீழே. இப்போ நீங்கள் கீழே போகணும் அவத்துங்கோ. கீழே நிற்கிறதா இப்போ மேலே வருது பேங்க். இப்போ முதலாவுக்கு வந்து அடுத்த ரெண்டாவுக்கு வந்து இப்போ நாங்கள் 4வது நிற்கிறோம். இப்போ 4க்கு வரும் பேங்க். 4க்கு வந்தோடனே வந்து இது திறக்கும். திறந்தாலும் தான் உள்ள போகணும் பெஸ்ட்டுக்கு. ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறது கடை நடந்து போயிருக்கலாம். நடந்து போயிருக்கலாம். சரியா நீங்கள் பழகணும்ல இங்கே அமர்த்தினால தான் பெஸ்ட்டாக போகணும். சரி அப்போ நீங்கள் இதில் வாங்க நாங்கள் இதில் படியாக வரோம்.
இப்போ வாங்க இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஜியை கொடுத்தீங்கன்னா சரி கிரவுண்டில் 1 கண்டா 2 கண்டா 3 கண்டா நம்பர் இருக்குது அதை கொடுத்தீங்கன்னா சரி அப்போ இப்போ பயன்படுத்தலாம் ஒட்டு கதையை விழா பயந்துருக்கும் அழகாக ஊட்டிக்கணும் போய் நான் இதால படிக்க இறங்கி போக அங்கே எல்லாம் படி கிடக்கேன் பத்திரம் இப்போ 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 இதுக்கு என்ன இருப்பியல் விட்டுருந்தேன் அப்படியே இருப்பேன் அப்படியே ராஜா மேலேயும் கொடுத்துட்டு போயிருக்கா கொஞ்சம் வரும் சொல்ற நம்பிக்கை நீ வேங்க வெடியும் இந்தியா பறந்தோ இந்தியா மேலே வந்தது கொழும்பே வெடிதான் வெடிச்சட்டத்தில் மனுஷனுக்கு நித்திரே இல்லையா அப்போ வேறு 3:30 படுத்து இப்போ 8 மணி கிளம்பிட்டேன் நான் அப்பா வாழ்க்கை தீர என்னண்டா படுக்கிறப்ப அதுதான்டாப்பா நேற்றும் கொண்டு அடிச்சிருந்தானே வாங்கின கடுப்பு தான் வந்துச்சுடாப்பா அதான் அப்படி விட்ட வேணும் அதுதானே என்ன இப்படி விட்டு நேற்று விடத்துல போட்டிருந்தாங்களாப்பா இதுகளை கொண்டு விவசாயம் எடுக்கலாம் ஓ நல்ல காலம் இதுக்குள்ள வாகனம் இல்லை நல்ல காலம் இதுக்குள்ள வாகனம் இல்லை நெருக்கப்பட்டு அதுதான் பேசி மடிச்சிக்கலாம் போய் இஞ்சால போட்டுவோம் என்ன செய்யலாம் அதாங்க நிறைய இது 1 வே இல்லைன்னா 1 வே மாதிரி தான் வருவாங்கள்டாப்பா அங்கே வே இரவு அப்பா கூட்டின்னு போயிருந்தா அப்பா சுழஞ்சிருப்பாங்க அது இந்த ராசா உடம்புலாஜி அதுக்குள்ள அடிபடியில் நடந்துடாப்பா அடி என்றால் கம்பல் அப்படியல் அடி விட்டு இன்னைக்கு ஒரு படியை கொளுத்தி போட்டு விட்டாங்க வாங்க படியோட அடிவாழ முடிஞ்சுது வெடிச்சதங்கட்டோட கண்ணு திருக்கிட்டு போனாங்க உண்மையை அடி விட்டாங்களோ கம்பல் அடி விட்டாங்களோ ஒரு ஹோதாரி இருந்துச்சு உண்மையான அடியா ஆட்டோக்காரங்க கூட்டின்னு வராங்களா பார்த்தியா இதெல்லாம் வந்த நம்மரோ அது ஒரு இப்போ நீட்டுக்கு போச்சுண்ணா அதுதானே 1 வே இதெல்லாம் எதிரா 1 வே இல்லை இதாலே போய் அப்படி இப்படி நடப்பேன் எல்லாம் உண்டு போகலாம் போ மினக்கட்டு செஞ்சிருக்காங்க ராத்திரி அப்படியே ஓ நான் சொன்னேனே 1 வே விளக்கம் மாதிரி தான் ரோட்டை பார்த்தா உங்கள் பார்க்கிங் கார் கத்துல பார்த்து தான் இல்லை பயமாடு முஸ்லீம் அவங்கள்ட்ட போய் நான் இப்படி தாடி வளர்க்கினேன் இதை வந்து ஆட்டோவில் போய் ஒரு ஆளை பார்த்துட்டாப்பா இப்படி என்ன ஆனால் இணைச்ச அளவுக்கு அவ்வளோ இதன் இல்லை கடையில எல்லாம் போட்டு தானே ஓ அதில் வெளியில் என்ன செய்யறான்றது பில்டிங் பண்ணுறாங்க பில்டிங் பண்ணாலே ஒரு கூட மாதிரி
ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து பெட்டா மெயின் ஏரியா வந்து ஆல்கோட் மாவட்ட ரோட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவுமே கொஞ்சம் இன்னைக்கு எம்டியாக தான் இருக்குதுண்ணா. அதனால் அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்குது, பெட்டா ஃப்ளோட்டிங் மார்க்கெட். முந்தியெல்லாம் படிக்கிற காலங்களில் இங்கே வந்துட்டு தான் பஸ்ஸுகள் ட்ரெயின்கள் எல்லாம் வந்து ஏறுறது. இந்த ரோட்டை பார்த்தாலே அந்த ஞாபகம் தான் பெற முடிய காலம் வந்து பஸ் அலறைக்கிட்டு போயிடுவாங்க. இது வழியை நிற்கிறது கிளம்புறது. அதுதானே கொழும்பை பார்த்தோன்னு கதைக்காங்க அப்பா. அதுதான் இல்லை என்ன கவலை என்றால் சும்மா இந்த பிறந்தநாள் செய்யணும் இன்றைக்கு அதுதான் ஒரு இதாக கிடக்குறேன். என்ன செய்யறது சொல்லிட்டமே. அதுதான் அதுதான் இந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு அண்ணா ஒரு ஆளுக்கு நான் வந்து எப்போ நான் முதலே சொல்லியிருப்பேன், 4 மாதத்துக்கு முன்னமே நான் வந்து சொல்லிட்டேன். அவர் வந்து எங்களை தான் ஏற்ற வரணும் அப்படின்னு சொன்னதுக்காக நானும் வந்துட்டு வருவேன்ட்டு சொல்லிட்டேன். சரி நீ வேறு தான் விட்டாலும் பரவாயில்ல, விட்டாய் காட்டிலும் ஓகேன்னு சொல்லி. ஆனால் அவன்கிட்ட பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 29 தான் பிறந்த நாள். ஆனால் வந்து யூனிவர்சிட்டியில் ஒரு எக்ஸாம் இருந்தபடியால் அதை வந்து 1 மாதிரிக்கு நியூ இயர் பர்த்டே ஒண்டா வந்துட்டு சேர்த்து செய்கிறாங்க. சுமண்ட பர்த்டே வந்து இப்போ அதுக்கு நான் இல்லைன்றது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன செய்கிறேன், ஒன்றும் செய்யலை. அது நான் இவருக்கு சொல்லி போட்டேன். அதால் வர வண்டியாக போயிட்டு வந்துட்டு பர்த்டே அடுத்த வருஷம் பிறந்தானே. ஆனால் அவர் அடுத்த வருஷம் வேறு வரியாது. கதை உள்ளங்கோ. அதுக்காண்டி அவரோட போகிறேன்னு இல்லை. அவர் எனக்கு ஆரணும் தெரியா, முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை. ஒரே ஒரு நாள் கோல் பண்ணி அவர் அந்த கதைச்ச கதை தான் என்ன சொல்கிறது, அப்புறம் இப்படி நீங்கள் வந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் வருவீங்களோன்னு கேட்டது. ஆனால் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்து உங்களோட வருஷ நாட்கள், அப்போ அதை வந்து நான் குழப்புற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து சொன்னார். அப்போ நான் என்ன சொல்கிறது, இப்படி எங்களையும் புரிஞ்சு கொண்டவரால் கதைக்குதே அப்படின்னு சொல்லி போட்டு மட்டும் சொன்னது தான். லைட்டாக ஒரு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. இருந்தால் நல்லா பண்ண மாதிரி ஓகே. பட் பரவாயில்ல, இந்த முறை கொஞ்சம் கொழும்பில் நியூ இயர் செலிப்ரேஷன் அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவற்றை இதாலேருந்து வச்சுக்கொள்வோமே. இந்த பாருங்க, இதான் வந்து பெட்டா மெயின் ஏரியா, பிஸ்னஸ் ஏரியாக்கள் வந்து. ஸோ எல்லாமே வந்து ஒரு சில இடங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். நினையமாக சனங்கள் இப்போ கோயில்கள் குளங்கள் ரிலேஷன்ஸ் வீடு அப்படி இப்படின்னு போயிட்டாங்க அவ்வளோ இருக்குது. பெருசாக ரோட்டில் ஆக்கிற காணையில். ஆனால் மேபி ஒரு ஈவினிங் டைம் வந்து நல்ல ஒரு பிக் ரோடை வந்துட்டு எதிர்பார்க்கலாம் வந்துட்டு இந்த இடங்களில். அதுலேயும் இப்போயுமே நான் நினைக்கிறேன் ஓல்ட் ஃபேஸ் சைட் வந்து இரவளவுக்கு இல்லாத ஓரளவு வந்துட்டு க்ரௌடாக இருக்கும். புதுசாக வர்றவங்க எல்லாம் வருவாங்க அதிகம் வந்து இடத்துக்கு தான். ஏன்னா அக்கினி கொஞ்சம் கதைக்கு வர்றாங்க. என்னது அடிக்காங்க கண்டு தானே யாரு வசி பிளாக் வசி கதை கதைக்கிறது. இந்த நைட் வந்து என்ன சொல்கிறது, வந்து ஓஜிஎஃப்ல வந்து ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் மாதிரி வந்து கேஜிஎஃப் மேட்ச் நிறைய விளையாட்டுகள் நடந்தது சின்ன பிள்ளைகளுக்குரிய. அது வந்து எங்களுடைய ப்ளாக் சேனலில் பார்ப்பீங்க. அதை தொடர்ந்து இப்போ நாங்கள் வந்து சும்மா இன்றைய நாள் வந்து முதலாவது நாள் வந்து இந்த வருஷத்தில் வந்து கொழும்பு புரியுன்னு சொல்லி நாங்கள் வந்து ஏரியா ஃபுல்லாகவே சுற்றி காட்டப்புறம் வந்து வகையில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து ஆளும் வந்து ஓஜிஎஃப் போகல. இந்த ஓன்கோல் மாலுக்கு சில கிளி பாலை உள்ள கூட்டி வந்து சுத்த போகிறோம். இல்லை அங்கே ஸ்பெஷலே மாலும் பீச் தானே. மாலை வந்து ஆளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் நிறைய விளையாட்டுகள் ஆடப்போம் ரிசப்ஷனில் ஏற்றி. அப்போ ஆளுக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி கடி கொழும்பு வந்து என்ன சொல்கிற ஆளுக்கும் இந்த வருஷத்துக்குரிய வந்து ஃபுல்லாக பயணங்கள் தானே. அதனால் வந்து சில விஷயங்கள் பல பார்ப்போம்.
இவனுடைய பெரிய நாளில் இப்படியான வார்த்தை கொண்டு விட்டுருக்கிறேன் நல்ல வார்த்தையே எல்லாம் பாப்பா நினைச்ச போய் அப்படியே நடக்கும் வந்து ஒரு சிக்கலும் இல்லை. ஆமாம் எல்லாருமே தான் ஆண்டவர் துணை இருப்பார். அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து தான் வலிக்கிட்டோம். இன்னும் சாப்பிடல மதியம் என்ன சாப்பிடுவோம்னாக்கண்ணா. அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு அப்படியே ஏதாவது முடிச்சிட்டியா? இல்லை முடிக்கல, முடிச்ச பிறகு சாப்பிடுவோம். இல்லாட்டி முடிக்கிற டைம்லயாவது நாங்கள் சாப்பிட்ற வீடியோ ஆட் பண்ணுவோம். அப்படி சொல்ல வந்தேன். இங்கே முன்னுக்கு பாடுறா இங்கே பிடிச்ச காலம் காட்டுறோம். அதில் காட்டுதம் இரவு அந்த இப்போ வந்து நோமலாவில் வந்துட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கிற எல்லாம் நைட் வந்து நல்ல ஒரு லைட்னிங்காக வந்து இருந்தது. லைட் எல்லாம் போட்டு விட நைட் பார்க்க சும்மா அந்த மாதிரி இருந்தது. வந்து பயங்கர க்ரௌட் தெரியுமா? இவரது இறக்கிவிட்டோம் ஆட்டோக்காரர். இல்லை இவர் தான் அந்த பிஓசி பேண்ட் எப்படியா? ஆனா இரவு நடந்த நட கடும் நடையா ஒரு மாதத்துக்கு ஒரு போயிடுச்சு. உங்களை கூட துளைச்சி வைப்ப சொல்லிடுற பார்த்து நடந்தில்ல நடக்கலாம் நடக்கலாம் கடுஞ்சனமா ரைட். இந்த மெயின் அதாவது கொழும்புல நியூ இயர் செலிப்ரேஷன் கிராண்டாக நடக்கிற மெயின் ஏரியாக்குள்ளே வந்து இன்றாரம் வந்து இரவு வந்திருந்தாங்க. இப்போ பகல் வாரம். ஸோ பார்ப்போம் பாருங்க. இவ்வளத்தில் வந்து கொஞ்சம் ரோட் பிளாக் வந்து அதிகரிக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போதை விட வந்து இரவு கூட வந்து இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனால் இரவு நல்லாலும் வாகனத்தில் வரையிடாப்பா. இந்த கொடிகளெல்லாம் கண்ட வாட்டுக்கு கண்ணுக்களால் எல்லாம் போச்சுடாப்பா. அவன் ஆட்டோக்காரன் சொன்னான் பார்த்து எங்கே ஒரு ஆட்டோ ஒன்று பார்த்தினா அவன் பார்த்துதான் ஆட்டேன். இன்னும் வெடிடாப்பா வெடியாம் கடவுளே. அந்த வெடிக்கு போய் மாட்டு போட்டால் உடனே பார்த்தோம். கொழும்பே வெடிதான். கொழும்பே வெடிதான். குறைஞ்ச ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வந்து ஒரே வெடி சத்தம் தானா? 10-15 கூட சத்தம்டாப்பா கடவுள். கொளுத்தி கொண்டே இருந்தாங்கப்பா உள்ள. அப்போ இப்போ வாங்க பகலும் பார்க்க டிஃப்ரெண்டாக வாங்க. கிறிஸ்மஸ் தாத்தானா நிற்பாங்கன்றேன் இந்த மரத்து அந்த மரத்துக்கிட்டே. ஆஜோ இரவு இல்லையா அவரியா? ஓ சாப்பிட போயிருக்கு. இல்லாட்டி எங்கேயும் ஆட போயிருக்கும். அங்கே அடி நல்லா இருக்கிறாப்படி. ஓ மை காட். பகலில் நான் இந்த அந்த இந்த அந்த இது ஒரு இது தெரியும் லைட்னிங் இரவு இல்லை லைட்னிங் இரவு. இந்த பகல் அந்த அந்த சோடின இந்த மெயின் கன்செப்ட் விளங்குது. கிட்ட படம் எல்லாம் போட்டா பாடுறாப்பா அந்த விளையாட்டுல என்ன இப்போதான் ஓஞ்சுவே கிடையாது. இப்போ நாங்கள் வந்து வேணான்னு சொன்னால் நினைச்சிருந்தாலும் விளையாடிக்கலாம்ப்பா. அவ்வளோ சனம் ஒவ்வொரு விளையாட்டுக்கும். அந்த முன்னுப்புற வாகனத்தை காட்டுறாங்க. மே ஓடி தெரியுதானே. வெளிநாடுகளில் இப்படி வாகனங்கள் இன்ட்ராஸ் இப்படி என்ன சும்மா சின்ன உட்கால் இருந்தாலே ரோட்டு பண்ணுறது தானே. அது என்ன அது வரும் உட்கால். இங்கே இது இது செலோட்டே பாட்டிக்கு அக்குவா ஃபுல்லா ப்ரீவியஸ் அதே கலர் செலோட்டே போட்டு அங்கே வரும் ஃபுல்லா சைட் ஃபுல்லா செலோட்டே பண்ணாச்சு. நக்கலாச்சுன்னா அந்த இந்த இதுடா ஏதோ ஒரு இது வச்சு ஒட்டிங்க. அதோ இது ஒட்டித்தானே இப்போ சிவாஸ் ஒட்டி கொண்டு உங்க அப்பா அவங்க டபுள் பஸ் டபுள் தட்டு பஸ் கொழும்பு சிட்டி டூர். என்ன அது உண்மையாக கொழும்பு சிட்டி டூர் காட்டுறோம். என்னோட கொஞ்சம் இப்படி ஒன்று இருக்குதுடா. அங்கேன்னு சொன்னால் டென்மார்க்கில் பார்த்தேன். எப்படின்னா ஒரு கொஞ்சம் காசு எடுப்பாங்களா அதுக்கு ஒரு 1 hour அந்த டபுள் தட்டு பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வருவாங்க. நினைக்கிறேன் அந்த பிளானட் தான் நிற்கிறதோ தெரியாது. ஆனால் அப்படி வந்து டென்மார்க் கொப்பனாகன் அந்த மெயின் டவுனில் பார்த்தாங்க. அது கொஞ்சம் காசு கூட கேட்டவங்களா. அப்போ அதுக்கு அவ்வளோ ரொம்ப இருக்காண்டபடியாக நாங்கள் வந்து அடுத்த ஒன்று வருது போகல இந்த அடுத்த வருது. அது கொஞ்சம் நினைக்கிறேன். அப்போ இந்த ஹாலிடே சிட்டி டூர் கூட கிடக்கு இந்த வாரக்கு பஸ்கோர் சொல்லி ஸ்டேஜ் ஒரு வித்தியாசம். ஸ்டேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சுடாப்பா. ஸ்டேஜை கிட்ட வந்து பார்க்கலாம் போயிட்டுறாப்பா. பிஎஸ்சி ஸ்பான்சர் பண்ணியிருக்குதோ ஸ்டேஜுக்கு இல்லை. அதுவும் ஒரு ஒட்டு ஸ்பான்சராக இருந்து நினைக்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறது அந்த சிங்கள பாட்டாக இருந்தாலும் ஒரு வைப்பாக தான் இருந்துச்சு. கவிதாசம் அக்கினியுமே பாட்டை உண்டா
கோணத்தை வந்துட்டு இறங்கிட்டாங்க களத்தில். கவியா சுல்லாட்டு கிளடுகளை எல்லாம் பிடிச்சி ஆடி. ஓ அதில் ஒரு முட்டை ஐயா ஒரு ஆளோட கவியாஸ் கடுமாட்டம். வீடியோ இருக்குது மக்களே பாருங்க, எங்கள்கிட்ட மற்ற ப்ளாக் சேனலில் போடுவோம் வந்து. ஸோ இதான் மெயின் ஸ்டேஜாக இருந்தது, இரவு வந்துட்டு நடந்த இசைக்குழுக்குரிய மெயின் ஸ்டேஜாக இருந்தது. எல்லாம் கலெக்டராக நினைக்கிறேன்டா. ஆனால் என்னதான் வந்து ஒரு ஸ்பெஷலான டே வந்தாலும் ஆனால் ஒரு நியூ இயர் மாதிரி டே இல்லை என்ன எது? ஓ நியூ இயர் என்ற அடே வருஷத்தின் முதலாவது நாள் தானே, முதலாவது அதுக்கு அப்புறம் தானே என்னண்டாலவா. அதான் அதை வந்து ஒரு சிறப்பாக செய்வோம்டா. ஒரு பார்க்கிங் ஒன்று வந்து ஒரு அடிக்க ஓஜி கிட்ட போகும் ஆள் ஒரு பார்க்கிங் கிடக்குன்னு வச்சு தான் வந்தவர். ஆனால் அதுக்கு வந்து ஆட்டோ விட்டுடும் ஆடு. ஒரு ஓஜியை பாயடா ஆட்டோக்காரெல்லாம் குடியில் வந்து ஆட்டை தானே குடிச்சு போட்டு கடவுள் பார்க்கல எங்கிறாப்பா போகிற இப்போ பார்க்கிங் இப்படி அங்காள இடங்கள் வாங்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நின்றையில் ஒரு 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 100 ஒரு 40 ஆக்கள் கண்டாலும் பரியா தான் இருக்கும் மேலே ஃபுல்லாக வருதா பொட்டையில பார்க்கலையே. ஓ அதுதான் பொட்டையல் கொடிகள் எல்லாம் காட்டு மாட்டேன். செக்யூரிட்டியோடைய ஆகள் ஆட்டை கொண்டா கடவுளே கண்ணா பின்னான் இதை இந்த பைக்கை கொண்டு வெட்டிக்காண்டா பாட்டை மனச்சாட்சி இல்லாம பார்க்கிங் மிஞ்சி போச்சு. அதான் அப்படி விட்டு வச்சுக்காண்டாப்பா. நாளைக்கு இரவு எல்லாம் மாடி போட்டு போனாங்களே மொழிம்பே போல நிறுத்து அலையிறது என் காணலைஞ்சான். அதுக்கு வந்து ஈவினிங் டைம் யாட்டோ போய் அப்போ போய் குடிக்குது. அது உழம்பு உடம்புக்கு மருந்தடிச்சு பிடிக்க தான் கிடக்கு. என்னப்பா அதுதான் போல என்ன பார்க்கிங் இந்த ஃப்ரீ போல அது ஆட்டோக்காரெலாம் விட்டுறான். கடைசி மட்டும் நிற்க இந்த வண்டியில் விட்டுனாலே கொண்டே விட்டுறாங்கடா பாசி. இல்லை அந்த பார்க்கிங்குக்கு வேலை செய்கிறோம் அவங்களையும் காணுகிறாப்பா. இப்படி இருந்தாலும் காட்டையா வேறு என்ன இது இதெல்லாம்ப்பா ஒவ்வொரு விளையாட்டுகள் இரவு ட்ரெயின் ஓடி திரிஞ்சது வளையங்கள் அது எழுத எல்லாம் ஃபுல்லாக விளையாட்டு தான். வேறு நாட்டுக்கார யாரும் இதாக வந்திருந்தா கொஞ்சம் இதாக தான் இருந்துக்குமே. அவங்க பிலிப்பினி பாட்டியெல்லாம் வெளிநாட்டுக்கார அவங்கள்ட்ட இல்லாத செலிப்ரேஷன் இல்லை வந்து அவங்களாம் மெயினாக இது செய்கிறது. இருந்தாலும் தெரியாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதம் தான். இங்கிட்ட அப்படியும் பேக் பண்ணி விட்டுருக்காங்க தம்பி தெரியுமா இப்படி. ஆனால் மற்றவங்கள யோசிக்கணும் அவங்கள என்ன நடிப்பான் பிறகு. எப்படி விட்டுட்டு போகாது ஆக்கள் நிற்கும் அப்படியே வேணுக்குள்ள போனால் வருவானு. அதுதான் கடுப்பாயிருமே இல்லைடா. இதுக்கு முருகா இந்த லைனில் போய்க்குள்ள அந்த முகப்பேருக்கா காட்டிக்கொண்டு போகும். சம்டைம் வேற கிடைக்காம போனால் அப்புறம் கவலையாக போயிடும். ஏன்னா இது அந்த கிறிஸ்மஸ் தாத்தாண்ட இதெல்லாம் வச்ச இடம் வந்து கொஞ்சம் நல்ல வடிவாக இருந்தது. அங்கே இருக்கா காட்டு எங்கே பார்க்குமா சைட் அப்போ யோசிச்சு பாரு. இரவு 12 மணிக்கு அவ்வளோ சார் நம்ம 12 மணி என்ன நாங்கள் 2 மணி 3 மணிக்கு வெளியாகவே அதே சாணம் தானே. இசைக்குழு நடந்து ஒன்றா இருந்தது அவங்கள்ட்ட எங்கே அதில் 2 அனௌன்ஸர் என்ன ஆடுவான்ல கேட்டு பாடணும். இந்த எங்கே அங்கே ரோடு கூட இருந்தால் கட்டாயம் வந்து லேட் ஆகும் மியூசிக் முடிய லேட் ஆகும். அவங்க கேட்டு கொண்டே இருப்பாங்கல்ல படிக்க சொல்லி. ஏதாவது அந்த ஏரியா வருது அந்த இருக்குது. தாத்தா வந்து குதிரை வண்டியில் போகிறவன் செட் பண்ணிக்க. அடே இரவு கூட உதுக்குடாந்தோட அம்மான பாடிக்கிட்டு என்னடா அம்மா எத்தியோப்பியாவில் கண்டால் மாதிரி நிற்கிறாடாப்பா. அந்த இது அந்த மொட்டாக பார்க்க அப்படி இதெல்லாம் ஃபுல்லாக லைட்டாக இருந்தல்லோ. இப்போ எல்லாம் ஒரே மாதிரி இருந்துருக்கு. உங்கள் நல்லா இருக்குண்ணே தாத்தா பார்க்க. சரி அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னது என்ன அளவுக்கு போய்க்குது குப்பை கொடுத்தாங்கள. இப்போ நாங்கள் சாப்பிட்டு போட்டு வந்து எடுப்போமா
ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா பனானா லீஃப்பில் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது மட்டன் பிரியாணி வந்து சாப்பிட்டு வெளுக்கிட்டோம். நாங்கள் வந்து பீச் சைட் ரோடு தான் பாருங்க, தண்டவாளத்தில் பிள்ளைகள் தலையை கொடுக்க நிற்கிறது பாருங்க, வருஷ தண்டைக்கு. உங்கள் பிறாக பார்த்தீங்க சார் 2 பேரும் ட்ரெயின் இதெல்லாம் சொல்லிக்கொண்டு இல்லை. இப்போ நாங்கள் இப்போ வந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோல் ஃபேஸில் போயிட்டு இருக்கா இறங்கி எல்லாம் இறங்கி பார்த்து கொண்டு அப்படியே கஷ்டம்னு சொன்னால் அப்படியே நாங்கள் ரூமுக்கு போயிடுவோம். வந்து அப்பா சொல்கிறார் என்னப்பா பொடியல் தந்து வச்சு பொடியல் வந்து நிற்கிறாங்க, இடையில விட்டுட்டு போகும் நான் பாருன்னு. அடே அப்படி இல்லை, என்னென்னா இப்போ நான் அன்றைக்கு பார்த்துனீங்க கவிதாஸ் கொழும்புல வேலைக்கு வந்த ஒரு பொடியனே புதுசண்டு ஆட்டோக்காரனாலே களத்தை முயற்சி செஞ்சுக்கான். அப்போ நாளைக்கு வந்து அம்மா அப்பா உண்டு, அம்மா அப்பா எங்களை தான் நம்பி அனுப்பிடுவேன். அப்போ உனக்கு கொண்டுண்டா அதை பார்க்க சொல்கிறேன். 12 பேர் பிடிக்கிறா வேலைக்கு வந்த பிடிக்கிறேன், சும்மா வேலைக்கு வந்த பொடியனே. அப்படின்னா உன்னை பார்க்க ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கிற, காதில் கழுத்தில் அது 2 போட்டிருக்கிற, காதத்தோட இப்போ விற்கிறவில்லை. சரி ஆளை தனியாக நாங்கள் விடக்கூடாது. விடையில எந்த ரோட்டா இதோ பெட்ரதோ சிக்னல் போட்டா அப்புறம் போகிறாங்க அப்படி கத்தாலும் ஏன்ட்ட அவங்க ஓட்ட சொல்கிற அப்புறம் நான் இன்னும் ஏதாவது போ அது சரி. இப்போ உன்னங்கரைக்கு வருது அது இந்த ரோட்டில் பேரை பார்த்துங்களா என்ன ரோட்டுண்டு? ஆ கவனிக்கிறேண்ணா முன்னுக்குள்ள பில்டிங்கு காட்டு எவ்வளோ இறக்கணுன்ற அடையாளமா எங்கயா சொல்லுண்டா சந்திலையா ரைட் ஆள் போகுது. அடே உடையாடா நேற்றுக்கு ஆ எவ்வளோ சொல்லு போனக்கு பொடியில் கேட்டேன்னு சொல்லி. ஓகே, அப்போ நாங்கள் இப்போ திருப்பி வந்துட்டு கோல்ஃபே சைடால் போகிறோம். என்ன சொல்கிறது சாப்பிட்டா கொஞ்சம் மாய்ச்சல்னு சொல்லுவாங்க மட்டக்களப்பு தமிழில், பஞ்சியாக கிடக்கு வந்து. ஆனால் பாருங்க பனானா லீஃப்கார் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பிளானாக அன்றைக்கு சிக்கன் பிரியாணி இல்லைன்னு போட்டாங்க. ஏன்னா மட்டன் பிரியாணி வந்து விலை. அப்போ வந்து அதை தள்ளி விடுவோம் 4 பேருக்கு வந்து. அப்போ நான் சரி இனி பார்த்து நிற்கிறேன், நான் நார்மலாகவே மட்டன் தான் சாப்பிட்றேன் நான் இங்கே வந்தால். அப்போ சரியன்றோட ஓர்டரை கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு கிளம்பி வரோம், சிக்கன் பிரியாணி ஓர்டர் கொண்டு வரான்டாப்பா. ஓ அப்போ என்ன நாங்கள் வெயிட் பண்ணிச்சோன்னா வெயிட் பண்ணிக்க மாட்டோமாடாப்பா, என்னடாப்பா இப்போ என்னத்தை சொல்கிறேன்டே எனக்கு. கொழும்புண்டே என்னால் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நேற்று நாள் கொஞ்சம் அமோகமாக எந்தண்டே கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு சொல்லுவோம். வருஷ கொண்டாட்டங்கள் வீடலோட போகுது போட ஓகேண்ணா. சும்மா ஒரு 6-7 மணி பிறவருக்கா அந்த பிள்ளைகளுக்கு பீச்சில் காட்டி கொண்டு போய் நம்ம போல இந்த பார்வைக்கு அம்மா அப்பா அப்படி இருக்கக்குள்ள வேறு என்னது அப்பா கடைசி அப்பப்பா உடம்புக்கு வந்தீங்க ஆப்ரேஷன் மட்டும் அப்போ நம்ம எல்லாரும் வந்தோம் பயணிய காயத்தோ அப்போக்குள்ளே குழம்புக்கு வந்தா இஞ்சாலே வந்த அங்கால வஞ்சியா அந்த மாதிரி தான் அப்போ நின்று போயாடா. அதுக்கு குழம்புக்கும் வந்தீங்களே? அதுக்கு இல்லை, இதுக்கு அவர் வரல. இதெண்டா நம்மளோட அந்த போலீஸ் பிரச்சனை. அப்போ பாரு பாரு ஓ என்ன சொல்கிறது இலங்கையின் சிறிய மாவட்டம் வந்து கொழும்பு தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அந்த சிறிய மாவட்டத்தில் அதிக சனத்தொகை இருக்குதானே, அதான் பெரிய ஒரு இது. அதே மாதிரி பெரிய மாவட்டம் வந்து அன்றாபுரம் அந்த மாதிரி அதுண்டா டபுள் மடங்கு சனம் வந்து கொழும்பில் இருக்குது. ஏன்னா தலைநகரம் என்றால் அதெல்லாம் அந்த கட்டிடங்கள் எல்லாம் அவ்வளோ உயரமாக கிடக்கு, ஆக்கள் இருக்க இடம் இல்லாமல் மேலே ஏற்றி கிடக்கு. ஆனால் உண்மையாக தம்பி நிற்கிற வைக்கல. இப்போ நாங்களும் ஒரு சில இடங்களை போட்டு வந்தாலும் அப்படி பார்ப்போனா எங்களோட ஸ்ரீலங்கா உண்மைக்குமே ஒன்றுக்கும் குறைவன்று இல்லை. அதிகமாக எல்லாத்தாலையுமே இந்த கட்டிடங்கள் எல்லாம் பார்த்தியண்டா இதாக கட்டி வேணும் சரி.
நாங்கள் அதில் கிட்ட போய் எடுப்போம். அதில் அந்த கொல்லைப்பட்டி அந்த சிங்கத்தினே தாண்டிட்டோம்டா. அப்போ நான் கவனிக்கல. தாண்டி இருப்போம் நினைக்கிறேன். ஏண்டா இங்கே இது சாமான் கிட்ட வந்துட்டு அவடத்தையும் கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த டெக்கரேஷன். அது அங்கே கிட்டவே எடுப்போம் தம்பி. திருப்பியும் பார்க்கிங் இல்லை அங்கே கிடாப்பா. ஹோலண்டு வந்தது வந்து ஜெர்மனிலேருந்து அண்ணாவரை அடித்து வேறு இப்போ காய்ச்சி இருந்தது. திருப்பியும் பார்க்கிங் இல்லையாப்பா. ஆனால் கொஞ்சம் டல்லாக தான் கிடாது எங்கடா வாழும் வேற எங்கேயும் காட்டுறதுக்கு கொண்டு என்னண்டா அதான் சும்மா நாங்கள் நடந்துதான் மிச்சமாக இருக்கும். சாப்பாட்டே அதை காட்டிக்கலாம். நான் என்னென்னா திரும்ப வந்து இங்கே இறங்கி காட்டவும் தான் எனக்கு யோசிச்சது. இப்போ இறங்கி காட்டுறதுக்கும் அதே தான் கிடக்கு. என்ன ஆக்கள் தான் மாறிக்கும். வெள்ளம் ரெண்டாக்கள் இப்போ நிற்க மாட்டான். அவ்வளோதான். இடமும் அதே தான், டெக்கரேஷனும் அதே தான். பொடி கொளுத்தினதான்டா ஹைலைட். நீ என் ஃபோனில் எடுத்து தான் தம்பி பேரோக்கா முடியுது இல்லை பயம். அதுதான் இப்போ கட்டாயம் நானே படுத்துருந்தான். சரி கொளுத்துறாங்கலாம் என்னோட பேயாக இருந்தா அது எங்கடாப்பா அப்படியே தொடர்ந்து வெடிச்சிட்டு போகுது. சத்தம் கூடிக்கொண்டு போகுது. எல்லா பக்கத்தாலையும் சத்தங்களுக்கு தொடர்ந்து வர படிக்குது. என்னடாப்பா இது ரெண்டுட்டு ஒளிம்பி போய் ஓடி போய் வளர்கானி ரெண்டு பார்க்க ஒரு ஆசையாக தான் கிடந்தேன். சாதாரணமாக இதெல்லாம் ஒரு டெக்கரேஷனாக லைட்டாக பார்க்குறேன் தம்பி. எவ்வளோ மீனாக கட்டிருப்பானேடா. அதுவும் இங்கே இந்த ரோட்டுக்கு கட்டின லைட்டு இப்போ நான் இதை சொல்லியிருப்பேன். இந்த ரோட்டுக்கு கட்டின லைட்டு இந்த கொழும்பு ரஃபிக்குள்ளே இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிப்பான். எப்படியும் ஒரு 2 மணி 3 தான் கட்டிப்பான் நினைக்கிறேன். அந்த டைம் தான். நல்லா தான் இருக்கு பார்க்க. நேற்று தான் அதை கடைசியாக பார்க்கலாம். நாளைக்கெல்லாம் எடுத்துருவாங்க. இந்த டிஎன்ஐ படம் வந்துக்கிறாப்பா அவடது. ஏன்டா உண்மையோ அது எரிஞ்சிருக்கோ? அது என்ன சும்மா சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் இல்லை அப்போ அது எரிஞ்சிருக்குறா பெருசா. அது அந்த குப்பையெல்லாம் அண்ணா ஓவர் ஆயிரியே சிக்கலாண்டோட நஞ்சல் ஜனாதிபதியில் இதெல்லாம் இருக்கு. இல்லை அது இப்போ ஜனாதிபதியிலேயோ இன்னும் இருந்தாலும் தீ வந்து பெருக்க மாட்டா சிக்கல். பச்சை மரம் வேணா பத்திரும் இல்லை. அதனால பில்டிங் லொட்டில் பிடிச்சா சரி. நாங்கள் வரோம் இல்லை, நாங்கள் வர நிற்கிறோம். பில்டிங்கை கூட பார்க்க அப்படி என்ன சீமெண்ட் மாதிரியா எரிய பிடிச்சா அப்படி எரியும்டாப்பா அந்த கூரையில் எல்லாம். எங்கே சிங்கரம் என்ன பத்துன பவுனியால் சிங்கர் என்ன 10 ஏன்னா அப்போ இவ்வளோதான் மக்கள் இந்தியான் படம். வேறு என்னத்தை சொல்கிற இந்தியான் படத்தை. ஃபோர்ட் சிட்டி நல்லபடியாக அலங்கரிச்சிக்காங்க. கிறிஸ்மஸ் இந்த சிட்டி அங்கே அதுக்குள்ள நத்தா தாத்தா விழுந்து கிடக்குறாரு நிறையா. ஓ இந்த பைக் கார் என்ன செய்யறாங்க கடவுள். அப்பா நீங்கள் ஒரு காரோட படம் இருந்தால் கார் கொண்டு வரீங்களா கொழும்புல? கார் கொண்டு கொண்டு வெட்டியாக நடந்து விட்டுட்டு பெய்யாம நடந்திருக்கோம். வெட்டையான இடத்துல விட்றாக்கும் கொண்டு வரணும். இன்னும் வெட்டையான இடத்துக்கு தூக்கி கொண்டா வரும். உதவு நல்லா இருக்கேண்ணே. இங்கே உண்டு இந்த ட்ரீ எல்லாம் சூப்பராக இருந்தது. லைட்டு இந்த வழியில் வச்சுக்க ட்ரீ மாதிரி இவ்வளோ பெருசாக. சரி அப்போ இதோட நாங்கள் ஸ்டாப் பண்ணுற மக்கள் என்ன சொல்கிறது. நார்மலாக அப்படி பார்த்துட்டீங்க தானே இந்தியான் கொழும்பு நிலவரம் அப்படி கண்ட அந்த கோட்டா மூட்டம் நிலவரம் காட்டுற மாதிரி இன்றைய காட்டியிருக்கோம். இப்போ நாங்கள் ரூமுக்கு போகிற கடையில் எதுவும் வித்தியாசமாக விசேஷமாக யாரும் எதுவும் செய்வாங்கன்னு சொன்னால் அதையும் உங்களை காட்டுறோம். எங்கிறா இங்கேயா நேரியா? அப்போ அதோட எதுவும் விசேஷமாக இருந்தால் காட்டுறோம். எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே ரூமுக்கு போய்ட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு இதை வைக்க கிளம்ப. சரி என்னென்றால் இரவும் நித்திர முடிக்கணும். ஏற்கனவே ஏலாம் கிடக்குது.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம் இந்த தெரியுது நம்மளோட ஹோட்டல் என்ன சொல்கிறது அவ்வளோது காட்டக்கூடிய மாதிரிக்கு விசேஷமாக ஒன்றும் நடக்கலை நேரம் இப்போ 4:30 சொன்னால் இன்னொரு 2.5 hours தான் நாங்கள் ரூமில் நிற்கலாம் அங்கால நாங்கள் வெக்கேட் பண்ணிடணும் அப்போ அங்கால எங்களுக்கு போக வேண்டிய அளவில் இருக்கிறபடியால் விளக்கிட்டுருவோம் ஸோ இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீடியோவை காலமை விடவெல்லாம் சும்மா பட்டாசு மயமாக இருந்தது இப்போ எல்லாம் ஒஞ்சி போயிருக்குது அப்போ சந்தோஷம் மறுபடியுமாக எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு ஓகே இப்போ நாங்கள் கெஸ்ட்டுக்கு வந்துட்டோம் வீடியோ நாங்கள் நிறைவு செஞ்சு கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் ஆறுதல் அப்புறம் சந்திப்போம் பாய் பாய் பாய்